தம்பி ஏசி மாட்டி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நிறைய மெடல் அடிக்கணும். கண்டிப்பா அடிச்சிருவாங்க. நான் எல்லாரும் நேஷனல் மெடல் அடிப்பாங்க. எங்க ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க உட்காந்துருக்காங்க? எல்லாருமே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தானா? அடுத்த வருஷம் 2500 மெடல் வரணுமாப்பா. அதாவது ஸ்போர்ட்ஸ்ல சொல்லுவாங்க கிடைச்ச சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்னு, அதை சூப்பரா பண்ணியிருக்காரு இன்னைக்கு கோகுல் பாண்டியன். வெல் டன். ஆனா இப்போ நீங்க உங்க சாம்பியன்ஸோட இருக்கனால எல்லாரோட ஒரு போட்டோ எடுத்துடலாமா? இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல் தமிழ்நாடா இருக்கு. ஏன்னா எங்க டேலண்ட் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் எங்க திறமை இருந்தாலும் சரி, அதை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுத்து, அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அதை தீர்த்து வச்சு ஆப்வியஸ்லி அவங்கள சாம்பியன்ஸா உருவாக்கி இருக்காங்க. ஐ திங்க் திஸ் கால்ஸ் ஃபார் a big round of applause. ஒரு வாட்டி STAT and of course DCM சாருக்கு பலத்த கரகோஷம். and thank you so much champions. ரொம்ப நன்றி. ஒரு அழகான நிகழ்வாக இது அமைஞ்சது. ரொம்ப நன்றி. துணை முதல்வர் யாருடைய அழைப்பும் இல்லாம அவரே நேரடியா மேடைக்கு வந்து இந்த வீரர்களை உற்சாகப்படுத்தினதுக்கு எங்களுடைய நன்றி. தம்பி ஏசி மாட்டி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நிறைய மெடல் அடிக்கணும். கண்டிப்பா அடிச்சிருவாங்க. நான் எல்லாரும் நேஷனல் மெடல் அடிப்பாங்க. எங்க ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க உட்காந்துருக்காங்க? எல்லாருமே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தானா? அடுத்த வருஷம் 2500 மெடல் வரணுமாப்பா. அதாவது ஸ்போர்ட்ஸ்ல சொல்லுவாங்க கிடைச்ச சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்னு, அதை சூப்பரா பண்ணியிருக்காரு இன்னைக்கு கோகுல் பாண்டியன். வெல் டன். ஆனா இப்போ நீங்க உங்க சாம்பியன்ஸோட இருக்கனால எல்லாரோட ஒரு போட்டோ எடுத்துடலாமா? இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல் தமிழ்நாடா இருக்கு. ஏன்னா எங்க டேலண்ட் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் எங்க திறமை இருந்தாலும் சரி, அதை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுத்து, அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அதை தீர்த்து வச்சு ஆப்வியஸ்லி அவங்கள சாம்பியன்ஸா உருவாக்கி இருக்காங்க. ஐ திங்க் திஸ் கால்ஸ் ஃபார் a big round of applause. ஒரு வாட்டி STAT and of course DCM சாருக்கு பலத்த கரகோஷம். and thank you so much champions. ரொம்ப நன்றி. ஒரு அழகான நிகழ்வாக இது அமைஞ்சது. ரொம்ப நன்றி. துணை முதல்வர் யாருடைய அழைப்பும் இல்லாம அவரே நேரடியா மேடைக்கு வந்து இந்த வீரர்களை உற்சாகப்படுத்தினதுக்கு எங்களுடைய நன்றி.